ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் போட்ட வெண்டைக்காய் விதை பாருங்கள். இந்த செடி ஃபஸ்ட்டு விதை போட்டது வளர்ந்து மொக்கு பிஞ்சு வந்திருக்கு. அப்படியே செகண்ட் டைம் தேர்ட் டைம்னு போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே இதில் ஒரு 2 நாற்று இருக்குது. இதில் நீலம் பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் நாற்று. இது கொத்தவரங்காய் செடி பாருங்கள். ஒரு எலி திடீர்னு வந்து என் கொத்தவரங்காய் செடி இலையெல்லாம் கடித்து சாப்பிட்ருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஜாதி மல்லி பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு. இது அடுத்த வருஷம் நல்லா பெரிய செடியாயிருங்க. ஒரு 1 இயர் ஆகுது. போன ஆடி சீசன் அப்போ வச்சேன். இப்போ இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இவ்வளோ ஹைட்டு, அப்படியே ஹைட்டாக இருக்குன்னு வளைச்சி கட்டி விட்ருக்கேன். அடுத்த வருஷம்லாம் இந்த செடி வந்து நல்லா ஓரளவுக்கு பெருசாக ஒரு 1/4 முழம் பூ வரும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், வெள்ளை வெத்தலை. எலி தொல்லை பெருந்தொல்லைங்க. ஆசாசி அந்த சோளகத்தை பார்த்துட்டு இருந்தேங்க. அப்படியே மேலே ஆண் பூ கதிர் வந்துட்டு இருந்துச்சு பாருங்கள். 2 சோளம் கதிர் பாருங்கள் வருது. ஆண் பூ வர கதிர் அவ்வளோ ஹைட்டு இருந்துச்சு. எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு நைட்டு வந்து மழை வந்து இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தா மழை விட்டு பின்னாடி நைட்டு வந்து பார்த்தா செடியெல்லாம் கடித்து சாப்பிட்டு போயிடுச்சுங்க. கொத்தவரங்க 10 செடி மேலே இருக்கிற இலையெல்லாம் வேரோடு பிடுங்கி இலையை மட்டும் சாப்பிட்டு போட்டு போயிடுச்சுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது கூட தான் கொத்தவரங்காய் இருந்துச்சு. கொத்தவரங்காய் மட்டும் பிடுங்கி சாப்பிட்டு போட்டு பாருங்க. சொரக்காய் இருக்குது. இது வந்து நீட்ட சொரக்காய். இது பாருங்கள் குண்டு சொரக்காய். இது பாவக்காய். அதுக்கப்புறம் இது வந்து புடலங்காய் மாதுளை செடி பாருங்கள். இது பிரண்டை பாருங்கள் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த பிரண்டையை கட் பண்ணி சட்னி செய்யணும். இது பாருங்கள் பீர்க்கங்காய் கொடி. இதில் இருக்கிறது பீர்க்கங்காய் ஒரு 4 செடி 5 செடி இருக்குது. இது வந்து குண்டு சுரக்காய் தான். இப்போ மணி பிளான்ட்டு. இது குண்டு மல்லி கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி பண்ணி விட்ருக்கேன். தூதுவளை பாருங்கள், தூதுவளை சூப்பராக வந்துட்டுருக்கு. இது வந்து குத்தவரையா கொடியவரையான்னு தெரில, ஒரு டவுட்டாக இருக்குது. விதை கலந்துருச்சு. கருவேப்பிலை பாருங்கள், சாமந்தி பாருங்கள். கொத்தவரங்காயெல்லாம் பாருங்கள் எல்லாம் கடிச்சு இலையை பிடுங்கி போட்டுருந்துச்சு. நான் மறுபடியும் எடுத்து ஊனியிருக்கேன். பத்துமான்னு தெரில. உயிர் பிடிச்சிதுன்னா சந்தோஷமாக இருக்கும். இலையெல்லாம் சாப்பிட்ருச்சுங்க பாருங்கள். எல்லாம் மொட்டை அடிச்சிருச்சு. பிடுங்கி 5 செடி பிடுங்கி போட்டுருச்சுங்க. வேரோடு பிடுங்கி போட்டு இலையை சாப்பிட்டு போயிடுச்சு. இது மட்டும் அப்படியே மறைச்சி வச்சுருக்கேன். கற்பூரம் போட்டால் எலி பிடிக்காதுன்னு சொன்னாலும் கற்பூரத்தை உடச்சி துண்டு துண்டாக போட்டிருக்கிறேன். இதுலேயும் ஒரு 2 இருக்குது. அதையும் மறைச்சி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ருசி கண்டது மறுபடியும் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது பயமாக இருக்குது. பாருங்கள் முல்லைங்க தான் சூப்பராக வந்துட்டுருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முல்லை. இது வந்து செடி பீன்ஸு. சீத்தாப்பழ செடியும் ஒரு எலும்பு செடியும் கொண்டு வந்து வச்சுருக்கேன்.